இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துலையும் கூறிக்கொள்கின்றேன். இந்த நாளின் சிந்தனையின் செம்பொருள் சோதனையை மகிழ்ச்சியாக கருதுதல். இந்த சிந்தனையின் வழியாக உங்களோடு இடைபடுவது நினைத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு துதியும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கின்றேன். சோதனையை மகிழ்ச்சியாக கருதுதல். ட்ரையல்ஸ் கன்சிடர் இட் ஆல் ஜாய். அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி யாக்கோபு நிருப பகுதியிலே 1வது அதிகாரம் வசனம் 2-3. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். My brothers and sisters, whenever you face various trials, consider it all joy. ஆகவேதான் சோதனையை மகிழ்ச்சியாக கருதுவதை குறித்து இந்த நாளிலே சிந்திப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். பலவிதமான சோதனைகள் மனிதனுடைய வாழ்க்கையிலே வருகின்றது. துன்பங்களாக, துயரங்களாக அந்த சோதனைகளை நாம் சாதனையாக மாற்றி மகிழ்ச்சியாக கருதுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். God can turn trials into triumphs. கடவுள் சோதனையை வெற்றியாக மாற்றுகின்றவராக இருக்கின்றார். நம்முடைய இந்தியாவிலே அருட்பணியை மிக சிறந்த முறையில் நிறைவேற்றினதான 1793வது ஆண்டு இந்தியாவின் கல்கத்தா பகுதியில் வந்து ஊழியத்தை ஆரம்பித்ததான அருட்பணியாளர் வில்லியம் கேரி அவருடைய வாழ்க்கையில அடுக்கடுக்கான சோதனைகளை அவர் சந்தித்தார். அதிலும் குறிப்பாக 1812ஆம் ஆண்டு அவர் மிகுந்த கடினமாக உருவாக்கினதான அந்த பிரிண்டிங் பிரஸ், அச்சகமானது முழுமையாக தீயிலே எரிக்கப்படுகிறது. தீயினாலே எரிந்து சாம்பலாகின்றது. மிகவும் உடைந்து போகின்றார். அவர் உருவாக்கின மொழிபெயர்ப்புகள், காகிதங்கள், புத்தகங்கள் மிகுந்த அந்த தீ விபத்தினாலே அனைத்தும் சேதமான சூழ்நிலையிலே உள்ளம் சோர்ந்து போகின்றார். நாம் இந்த இடத்தில் இருந்தால் நிச்சயமாக திரும்பி சென்றிருப்போம். ஆனால் வில்லியம் கேரி அவர்கள் மிக உத்வாரத்தோடு இந்த சோதனையை எதிர்கொண்டு அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், சோர்வுற்றும் நான் துவண்டு விடவில்லை. மறுபடியும் அந்த அச்சக பணியை ஆரம்பிக்கின்றார். மொழிபெயர்ப்பு பணியிலே ஈடுபடுகின்றார். திருமறையை மொழிபெயர்ப்பு செய்கின்ற பணியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கின்றார். அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், The Lord has laid me low that may look more simply to him. ஆண்டவர் என்னை தாழ்த்தினார், ஆனால் நான் இன்னும் அவரை எளிமையாக பார்க்க முடியும். ஆகவே தீ விபத்தின் சோதனையிலும், தன்னுடைய அருமையான மகனை இழக்க ஒப்பு கொடுத்த போதிலும், தன்னுடைய மனைவியுடைய உடல் சுகவீனத்தின் நிமித்தமாக ஏற்பட்ட பல்வேறு சோதனைகளை அவர் சாதனையாக மாற்றி இந்த நாளிலும் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றார். மனிதனுடைய வாழ்க்கையில சோதனைகள் வருவது இயல்புதான். ஆனால் விசுவாசத்தை சார்ந்து விசுவாசத்தை வலுப்படுத்துவதற்கு இது உதவியாக இருக்கிறது. ஆகவேதான் யாக்கோபு 1வது அதிகாரம் 12-13 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் ஆண்டவரால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. இந்த உலகத்திலே சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள் வருகின்ற போது நம்முடைய விசுவாசம் வலுப்படுத்ததாக இருக்க வேண்டும். இறை பற்றுறுதியிலே, விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே நாம் உறுதியாக காணப்பட ஆண்டவர் நமக்கு அழைப்பை தருகின்றார். அன்புக்குரியவர்களே, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனத்திலே, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளத்தக்கதான வழியை ஆண்டவர் நமக்கு உருவாக்குகின்றார். யோபு பக்தனுடைய வாழ்க்கையிலும் சொல்லுகின்ற போது யோபு 23:10 அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவருடைய பணிவிடைகளை நிறைவேற்றுகின்ற பாதையிலே யோபு பக்தன் அடுக்கடுக்காக சோதனைகளை சந்திக்கின்றார். இழப்புகள், வேதனைகள், தாங்க முடியாத காரியங்களை சந்தித்த பின்பும் யோபு சொல்லுகின்ற வார்த்தை, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்துவும் சிலுவை மரணத்துக்கு நேராக தன்னை கையளிக்கின்றவராக கடந்து செல்கின்ற போது பல சோதனைகளை அவர் மேற்கொள்கின்றார். 3 முறை சாத்தானால் சோதிக்கப்படுகின்றார். ஆனால் எல்லா சோதனைகளையும் ஆண்டவர் நம்மை மீட்கும்படியாக அதை எதிர்கொள்கின்றார். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 26:41 சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி நமக்கு ஒரு மாறாத பிரமாணத்தை தந்திருக்கின்றார். ஆகவே இந்த சோதனைகளை நாம் மேற்கொள்வதற்கு விழித்திருந்து ஜெபம் பண்ண நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆகவேதான் திருக்குறளிலே திருவள்ளுவர் சொல்கின்ற போது இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்துருவ அத்தோப்பதில் என்று சொல்லுகின்றார்.
சோதனைகள் துன்பங்களை எதிர்த்து வெல்லக்கூடியது அந்த சோதனைகளை கண்டு கலங்காமல் மகிழ்வுடன் இருக்கும் மனம்தான். ஆகவே இடுக்கண் வருகின்ற போது நாம் மகிழ்ச்சி அடைய இந்த திருக்குறளிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே தான் வாழ்வில் வருகின்ற கடினங்கள், துன்பங்கள், சோதனைகள், இந்த உடனிருப்பை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். விழு எளி, போராடு நில் கவனி, சவாலை சமாளி. எத்தனை சோதனைகள் வந்தாலும் மனம் தளராமல் உறுதியுடன் ஆண்டவருடைய கருத்தை பற்றி நடந்தால் சோதனைகள் தோற்று போகும், சாதனைகள் நம்முடைய வாழ்க்கையில பெருகும். ஆகவே சோதனையை மகிழ்ச்சியாக கருதுவோம். இன்றைக்கு குழந்தைகள், அன்பான இளையோர்கள் தடுமாறுகின்றார்கள். வாழ்க்கையில பலவிதமான சோதனைகளை கண்டு துவண்டு உள்ளம் உடைந்து போயிருந்தால் நிச்சயமாக சிலுவையிலே நமக்கு தந்திருக்கின்றதான மாதிரியின் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலும் இந்த சோதனையை வென்று நமக்கு ஒரு உயர் வாழ்வை தந்திருக்கின்றார். ஆகவே நம்முடைய வார்த்தைகளினாலே செயல்களினாலே சோர்வோடு இருக்கின்றவர்கள், சோதனையை சந்திக்கின்றவர்களை நாம் தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி ஆறுதல் படுத்துவோம். சோதனைகள் சாதனைகளாக மாறும். ஆகவேதான் நம் வாழ்வை ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். ரோமர் எழுதின நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 28வது வசனத்திலே, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஆகவே நாம் சோர்ந்து போக தேவையில்லை. தேவனிடத்திலே நம்பிக்கை கொள்வோம். இந்த சோதனைகளை ஆண்டவர் மகிழ்ச்சியாக நாம் கருதுகின்ற போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கின்றார். சிலுவையிலே நமக்கு தந்த மீட்பின் அடிப்படையிலே இந்த சோதனைகள் அனைத்தையும், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் எதிர்கொள்வோம், மகிழ்ச்சியாக கருத்துவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த நாளிலும் நாங்கள் சிந்தித்தது போல சோதனைகளை மகிழ்ச்சியாக எதிர்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கின்றோம். இந்த உலகத்திலே வாழ்கின்ற சூழ்நிலை அனைத்து நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், பலவிதமான கடினங்களை நாங்கள் சந்திக்கின்ற போது அந்த சோதனைகளை மேற்கொள்ளத்தக்கதாக எங்கள் வாழ்விலே ஜெபமும் எங்கள் வாழ்விலும் உம்மை உறுதியாக பற்றி கொள்ளவும் ஆண்டவர் அருள் தாரும். குறிப்பாக இன்றைக்கு குழந்தைகள், இளையோர்கள் அதிகமாக சோதனையை சந்திக்கின்ற சூழ்நிலையிலே வைக்கப்படுகின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது அவர்கள் தேர்வு காலங்களிலும் எதிர்கால வாழ்வுக்கென்று திட்டமிடுகின்ற போதும் துவண்டு விடாதபடிக்கு அவர்களை நாங்கள் தைரியமூட்டவும் உற்சாகமூட்டவும், சோதனைகளை வென்று சாதனை படைக்கத்தக்கதாக அவர்களை நாங்கள் உற்சாகப்படுத்த நீர் எங்களுக்கு ஆற்றலை தாரும். இந்த வார்த்தைகளோடு நீர் இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதை கேட்கின்ற ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவர் உற்சாகத்தையும் பலனை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய இறையாட்சிக்கென்று சிலுவையை பற்றி ஆண்டவரை சோதனைகளை வென்று நாங்கள் சாதனையாளர்களாய் மாற நீர் எங்களுக்கு அருள் தாரும். அனைவரையும் நீர் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். குறிப்பாக சோதனைகளை கண்டு துவண்டு தங்களுடைய வாழ்க்கையை இழந்து போக வேண்டும் என்ற நினைக்கின்ற முயற்சிகளை நீர் மாற்றி சோதனையை சாதனையாக மாற்றத்தக்கதான நல்ல பலனையும் ஆற்றலையும் நீர் கட்ட முடியாது ஜெபிக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென்.